சுவைக்கு மட்டும் இல்லைங்க, வருமானத்துக்கும் பப்பாளி தான் சிறந்த பழமே. பப்பாளி விவசாயம் பண்ணி ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இங்க ஒருத்தர். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விக்கிரவாண்டியில் பள்ளி சிறுமி உயிரிழந்த சம்பவம் எதிரொலியாக தற்போது நீதிபதி சத்யநாராயணா விசாரணையை துவக்கி இருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத். தற்போது நீதிபதி சத்யநாராயணா நேரில் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். என்னென்ன விஷயங்கள், அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. விக்கிரவாண்டியில் இயங்கக்கூடிய தனியார் பள்ளியான சென்ட் மைனிஸ் உயர்நிலை பள்ளியில நேற்று யூகேஜி படித்த மாணவி நியா லட்சுமி பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் தொட்டியில விழுந்து இறந்ததா முதல்கட்ட தகவல் வெளியாச்சு. உடனடியாக உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு காவல்துறை முண்டியமாக அமைச்சாங்க. இந்த வழக்குல தந்தை கொடுத்த புகார் பாத்தீங்கன்னா, எனது மகளின் மரணத்தில் சந்தேகம் இருக்கு அப்படின்ற புகாரை கொடுக்கிறாரு. சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்த காவல்துறை இன்று காலை மீண்டும் வழக்கின் பிரிவுகளை ஆல்டர் பண்ணி, அதாவது பாத்தீங்கன்னா இந்த கொலைக்கு ஈக்குவலான ஒரு பிரிவை மாத்துறாங்க. அதன் அடிப்படையில பள்ளியோட தாளாளர் எமில்டா, அதே போல முதல்வர் டொமினிக் மேரி, இது மட்டும் இல்லாமல் வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல், இவங்க 3 பேரையும் கைது பண்றாங்க. இது ஒரு புறம் இருக்க பிரேத பரிசோதனை முடிஞ்சு உடல் ஒப்படைச்சு பெற்றோர்கள் ஒப்படைக்கப்பட்டு இறுதி சடங்குக்கான பணிகள் நடைபெற்று வருது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பள்ளியின் தாளாளர் எமில்டா மற்றும் டொமினிக் மேரி 2 பேருமே உடல் நிலை சரியில்லைன்னு சொல்லி முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில உடனே அனுமதிக்காக ஏஞ்சல் மற்றும் நீதிபதி சத்யநாராயண முடியல விக்கிரவாண்டி நீதிமன்றம் ஆஜர்படுத்தப்பட்டு அவங்க சிறைக்கு அமைச்சிட்டாங்க. வழக்கை விசாரித்த நீதிபதி 2 பேருமே உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. நானே நேரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரேன்னு சொல்லிட்டு நேரடியாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்த தாளாளர் மற்றும் முதல்வரை நேரடியா அவங்க பார்க்கிறாங்க. அவங்ககிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க. விசாரணையின் முடிவுல இதே போல பாத்தீங்கன்னா 7 நாட்கள் நீதிமன்ற காவல் வைத்து, அதே போல வருகின்ற 10ஆம் தேதி வரை கடலூர் மத்திய சிறையில் அடைக்க நீதிபதி சத்யநாராயணா உத்தரவிட்டிருக்காரு. தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. இன்று இரவுக்குள் அவர்கள் சிகிச்சை முடிந்து சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஒரு புறம் குழந்தையோட இறுதிச் சடங்குக்கான இறுதிக்கட்ட பயணம் தொடர்ந்த தகவலை பார்த்துட்டு இருக்கோம். நன்றி கோபிநாத், உங்களுடைய தகவல்களுக்கு.